ஆப்ஷன் செயினில் வர ஒரு முக்கியமான டேர்ம் பார்த்திங்கன்னா அண்டர்லைங் ஸ்டாக் ஆர் அண்டர்லைங் ப்ரைஸ் ஆர் அண்டர்லைங் அசெட். ஸோ அண்டர்லைங் அசெட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி, அதாவது இது வந்து ஃபுல்லாகவே வந்து டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் தான். ஸோ அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக உள்ளதான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் ஆப்ஷன் செயின். ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் உள்ள முக்கியமான ஒரு பேசிக் டேர்ம் வந்து அண்டர்லைங் ஸ்டாக் ஆர் அண்டர்லைங் அசெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா ஒரு அண்டர்லைங் அசெட் என்னென்னா, இதுதான் வந்து ஒரு இனிஷியேட்டிவே. ஸோ இந்த ஆப்ஷன் செயினுக்கு இனிஷியேட்டிவாக இருக்க ஒரு முக்கியமானது இந்த அண்டர்லைங் அசெட் தான். ஸோ டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி ஒரு அண்டர்லைங் அசெட் அப்படின்னா என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஸ்டாக் ஆர் டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலோட ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அதுதான் வந்து அண்டர்லைங் அசெட். ஸோ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னாலே ஒரு லார்ட் சைஸாக நம்ம வாங்க போகிறோம். ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டில், அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில். ஸோ முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்டில். ஏன்னா வந்து ஆப்ஷன் செயின்னா ஆப்ஷன் கான்ட்ராக்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்டில் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட விலை 100 100 மட்டும் வாங்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு லார்ஜ் சைஸ் தான் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ ஒரு அண்டர்லைங் அசெட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏபிசி கம்பெனி எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் உள்ள மெயின் ஸ்டாக் ப்ரைஸ், அதாவது ஒரு ஏபிசி கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ், அதுதான் வந்து அண்டர்லைங் அசெட். ஸோ நீங்கள் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவான்டிட்டி, அதாவது லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி. ஸோ 100 குவான்டிட்டியாக தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அண்டர்லைங் அசெட் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அது பொறுத்து அந்த டெரிவேட்டிவ், அதோட வேல்யூ வந்து டெரிவேட்டிவ், அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெரிவேட்டிவ் ட்ரேடிங்லேயே வந்து அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து அண்டர்லைங் அசெட் தான் இதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைன் ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் அண்டர்லைங் அசெட். ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட வந்து லைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட லாட் சைஸ் வந்து 500 குவான்டிட்டி. ஸோ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் உள்ளே போயிட்டீங்க. ஸோ அந்த லைன் ஸ்டாக்கை வந்து ஒரு 500 குவான்டிட்டி நீங்கள் வாங்கினா மட்டும் தான் ஆப்ஷன் கான்ட்ராக்டே நீங்கள் வந்து வாங்கவே முடியும். ஸோ இந்த அண்டர்லைங் ப்ரைஸான லைன்ஸ் ஸ்டாக் வந்து கூடினா மட்டும்தான் அந்த டெரிவேட்டிவோட மொத்த வேல்யூவும் கூடும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஸ்டாக் 100 102 போனால் தான் நீங்கள் வாங்கி வச்சுருந்த அந்த 500 குவான்டிட்டி வாங்கிக்கிங்களா, 500 × 100, ஸோ அதுவும் கூடும். ஸோ அதான் சிம்பிளாக அந்த அண்டர்லைங் அசெட் பொறுத்து தான் ஹோல் ஆப்ஷன் கான்ட்ராக்டே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டே ஆகுது. ஸோ இதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டேர்ம். ஸோ அதான் வந்து அண்டர்லைங் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அண்டர்லைங் ப்ரைஸ் தான் ஒன்றும் இல்லை, அது வேர்டிங் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட், ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் தான். இல்லைனா ஒரு இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எடுத்திங்கன்னா, இல்லை பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அண்டர்லைங் அசெட். ஸோ அந்த அண்டர்லைங் அசெட் கிடைக்கிற உண்டார சேஞ்ச், ஸோ ஏற்றமோ இறக்கமோ, அதுதான்